ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஏலகிரியில் இருக்க ஒரு முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பூசாரி கிட்ட இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இல்லை என்னென்ன விசேஷம் அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோயில் முடிச்சுட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் படிக்கட்டுலலாம் வந்து டொனேஷன் கொடுத்தவங்க பேர்லாம் ஒரு படிக்கட்டுலேயும் கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. இது ஒரு மினி திருத்தணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் திருத்தணிக்கு போகும்போதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கார்லேயே போயிடலாம். பட் காரை வந்து கீழே விட்டுட்டு நாங்கள் படிக்கட்டில் வந்து மூச்சு வாங்குவாங்க. அப்படியே எங்கள் ஃபேமிலியோட பேசிகிட்டே வந்து அது ஒரு புதுசாக அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும். போய் சாமியை பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்றதுனால திருத்தணி அளவுக்கு நிறைய படிக்கட்டில் கிடையாது. பட் நீங்கள் இந்த ஒரு 100 படிக்கட்டு நீங்கள் ஏறும் போதே வந்து உங்களுக்கு மூச்சு வாங்கும். அந்த மாதிரி மூச்சு வாங்க ஏறி போய் சாமியை பார்க்கும்போது அது ஒரு புது எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்கும். இங்கே குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இங்கே வந்து வளையல் தொட்டிலெலாம் கட்டிட்டு போனால் குழந்தை பொறுக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி சாமியை பார்த்துட்டு போங்க. இப்போ படிக்கட்டு ஏறின உடனே நாம் வந்து வரசக்தி விநாயகர் வந்து பார்க்கலாம். நாம் இப்போ பிள்ளையார் சாமியை கும்பிட்டுட்டு இப்போ முருகர் சாமியை பார்க்க போகலாம். இது வந்து ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா கிடையாது, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டெம்பிள். நீங்கள் ஃபேமிலியோட உங்கள் குட்டி குட்டி பசங்களோட வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பேசிட்டு நல்லா சுற்றி அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு மெதுவாக கிளம்பி போகலாம். நான் 3 இயர்ஸாக இந்த கோயிலுக்கு வரேன். எனக்கு சலிக்கவே இல்லை. ஒரு இடத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போனால் ஒரு டைம் மேலே போர் அடிச்சிடும். பட் இங்கே ஒரு வாட்டி வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரணும்னு தோணும். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். நான் மனசில் ஏதாவது ஒன்று வேண்டிட்டு வருவேன். இங்கே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போனாலே அது வந்து டக்குன்னு கொஞ்ச நாளில் வந்து நடந்துடும். அந்த நடக்கிற அந்த கொஞ்ச நாள் அந்த கேப் இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம சாமியை பார்த்துட்டோம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்துடும். அதுக்காகவே வந்து ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் போவேன். நான் சாமியை வந்து சரியாக காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் மொபைலில் உட்காந்து சாமியை பார்க்குறத விட எங்களை மாதிரி நேரில் வந்து உங்கள் மனசில் இருக்கிறதுலாம் வந்து நினச்சிட்டு இங்கே வந்து சாமியை கும்பிட்றதுலாம் வந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து நான் சாமியை வந்து ஜூம் பண்ணி காட்டலை. இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன். பட் எனக்கு வந்து சாமியை வந்து ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து இங்கே வந்துட்டு போன உடனே எனக்கு லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன சேஞ்சஸ், நடந்த நல்ல விஷயம், அப்புறம் இங்கே வந்த உடனே ஒரு கன்ஃபியூஷனில் வரும்போது இங்கே வந்து சாமியை பார்த்த உடனே கிடைக்கிற ஒரு அமைதி, இதெல்லாம் மற்றவங்களுக்கும் வந்து தெரியணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த கோயில் தர்மகத்தா நாசி ஐயா கிட்ட இந்த கோயில் எப்போ கட்டினாங்க, இந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏலகிரி மலையில் முருகன் கோயில் வந்து ஏற்பட்டது. இந்த கோயில் வந்து மறைந்த முன்னாள் ஏலகிரி மலை தலைவர், அதாவது வந்து மாகாண கமிட்டி மெம்பராக இருந்தார், ஆதிவாசிகள் கமிட்டி மெம்பராக இருந்தார். அவர் வந்து சொந்த இடத்துல வந்து முருகருக்கு வந்து முருகர் பக்தர் அவர். அதனால் சொந்த இடம் இது வந்து அவருடைய நாச்சிகவுண்டருடைய சொந்த இடங்க. அவர் வந்து இந்த மாதிரி வந்து முருகருக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும், மலை மேலே மக்கள் எல்லாம் வரணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு கோயில் கட்ட ஆரம்பித்தாருங்க. 1964 ரோடும் அப்போ தான் ஃபார்ம் ஆச்சுங்க. அதனால் 2 சைமல்டேனியஸாக செய்யணும்னு சொல்ல ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. அந்த 1964 ப்ராசஸ் பண்ணி அதுக்கு
கிட்டத்தட்ட ஆகிட்டு ஒரு 1970 நம்ம கிருபானந்த வாரியார் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாருங்க. இப்போ சிறிய அளவில் தான் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் டெவலப் பண்ணி அந்த குடும்பத்தார் தான், அந்த நாச்சிக்குண்டோடைய குடும்பத்தார் தான் அந்த இதை கவனிச்சுக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துன்னு வரோங்க. ஆடி மாதத்து விசேஷம் ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும். சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களும் மக்களும் வருவாங்க. காவடி நிறைய எடுத்துன்னு வருவாங்க. சொல்லப்போனால் வெளியில் இருக்கிற மாநிலத்துலேருந்து வராங்க. பெங்களூரு, இப்போ விஜயவாடா இந்த மாதிரி எல்லாம் கூட வராங்க, காவடி எடுத்துன்னு வராங்க. வந்து முருகர் வந்து சேவிச்சிட்டு போகிறாங்க. கூட வந்து இங்கே வெளியில் வந்து எல்லா பக்தர்களுக்கும் வந்து அவர் வேண்டிய வரங்களை கொடுக்குறாங்க. அதன் பல அவங்களும் காணிக்கையை செலுத்துகிறாங்க. முக்கியமாக வந்து குழந்தை பாகம் இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து தொட்டில் கட்டி வச்சுட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறந்த பின்னால் வந்து அந்த காணிக்கை வந்து கோயிலுக்கு செலுத்துகிறாங்க. மற்றபடி எல்லாம் வந்து போகிறாங்க, பெரிய ஆளுங்களாம் வராங்க. ஏலகிரி மேலே டூரிஸ்ட் ஏரியான்றதுனால டூரிஸ்ட்டுகளும் வந்து போகிறாங்க, செய்கிறாங்க. பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் வந்து சொந்த எங்கள் மக்களை வச்சு நாங்கள் வந்து ட்ரைபல் ஆதிவாசிகள் வகுப்பு சேர்ந்தவங்க. எங்கள் மக்களை வச்சு நாங்கள்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறோம். கிருத்திகை ஒவ்வொரு மாதம் கிருத்திகை திருப்பத்தூர்லேருந்து குருக்குள்ள ஒருத்தர் வருவார். அவர் வந்து பூஜை செஞ்சுட்டு போயிடுவாருங்க. அவரை டெய்லி வந்து பூஜையெல்லாம் செய்ய முடியறதில்ல, அவரால் வர முடியாது, அந்த அளவுக்கு இங்கே எங்களுக்கு வசதி இல்லை. அதனால் வந்து எங்கள் இனத்தாரே வச்சு ஒருத்தரை வச்சு நாங்கள் வந்து பூஜையெல்லாம் நடத்தினுக்கிறோங்க. காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரை இருக்கும். ஈவினிங்கில் 3 மணிலேருந்து 6 மணி வரையும் பூஜைகள் நடக்குங்க. இங்கே கல்யாணம்லாம் நடந்திருக்காங்க. கல்யாணம் அவங்க பிரியப்பட்டு வராங்க, வந்து நடத்தின்னு போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக வராங்க. ஒரு 10 பேர் 20 பேர் வராங்க, வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. சிம்பிளாக வந்து செய்கிறவங்க அப்புறம் பெரிய ஆளாகிடுறாங்க. அதே மாதிரி பெரிய ஆளுங்களும் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. வேண்டுதல் முருகன் கோயில் வேண்டுதலுக்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா இங்கே ஆம்பூர் வேலூர்லாம் பார்த்தா டீ கடையில் வேலை பார்க்குறவங்களாலும் வந்து செய்கிறாங்க, அப்புறம் ஹோட்டலே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சின்ன அளவில் வந்து செய்கிறாங்க, அப்புறம் பெரிய அளவில் மாறிடுறாங்க. அதே மாதிரி பெரிய அளவில் இருக்கிறவங்களும் வந்து போகிறாங்க. காரு பஸ்ஸு இந்த மாதிரி எட்டுன்னு வந்துட்டு அங்கேயே சமையல் எல்லாம் பஸ்ஸில் எட்டுன்னு வந்துட்டு சொல்லப்போனால் அரூர், சேலம் இந்த மாதிரி இடத்துலேருந்து வராங்க. நல்ல வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. கல்யாணம் வந்து செஞ்சுட்டு போகிறாங்கம்மா. நல்லா நடக்குது, நல்லாவும் இருக்காங்க. இது இப்போ இந்த கோயிலுக்கு இந்த ஷெட்டு இது மாதிரி போகிறதுக்கெலாம் டொனேஷன்லாம் கொடுக்கலாமா? டொனேஷன் கொடுக்குறாங்க. இந்த படிக்கட்டுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க பிரியத்தில் அவங்க பிரியத்தில் டொனேஷன் பண்ணால் எங்கள் கோயில்காரர்கிட்ட கொடுத்துட்றோம். இங்கே வந்து கேட்டால் பூசாரி இருப்பார், சொல்லுவார். கொடுத்தாங்கன்னா டொனேஷன் வந்து என்ன பர்பஸ் கொடுக்கணும் அதை அந்த கல்வெட்டில் போட்டுறோம். அந்த டொனேஷன் போகிற மீதியை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறோம். எல்லா டெவலப்மெண்ட்டும் இது ஆதியில் வந்து இந்த அளவு வந்து அந்த அளவுக்கு டெவலப்பாக இல்லை. கிராஜுவலாக ஒவ்வொரு வருஷமாக ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு அளவுக்கு நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் வந்து இதை வந்து வளரலைங்க. ஏன்னா அப்போ எல்லாம் பண கஷ்டம் ஜாஸ்தி. கோயில் கட்டுறதே பெரிய விஷயமா இருந்தது. இதெல்லாம் குண்டு மேலே லெவல் பண்ணாங்க. அதுக்கு பின்னால் நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணின்னு இருந்தேங்க. 2001 வெளியே வந்தோம், ஸ்பெஷல் விரேச. அதுக்கு பின்னால் நாங்கள் முயற்சி பண்ணி அது 2007 கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. அதுக்கு முன்னால் வந்து நாங்களே கொஞ்சம் நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பணம் போட்டு அதுக்கு பின்னால் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கின்னு வரோம். இந்த உண்டியல் வீட்டில் காசும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன தர்மகத்தா இந்த மாதிரி இது வரும்? கோயில் சொந்த கோயில், எங்களுதே சொந்த கோயில். இடமும் சொந்த இடமே, இடமும் சொந்த இடம். இது ஓனர் மாதிரி. ஆமாம், சொந்த இடமே எங்களுதே தான். இந்த இடம் உங்களுதா? சொந்த இடம் தான். இந்த கோயில் சுற்றி 4 ஏக்கர் எங்கள் சொந்த இடம் தான். நாங்கள் வந்து தர்மகர்த்தா, பூசாரி எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் நாங்களே. ரொம்ப தேங்க்ஸ்யா. நாங்கள் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலில் டொனேஷன் அவங்களா யார்கிட்டயோ கேட்டு போய் வாங்குறதே இல்லைங்க. நம்மலாம் விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். அதையும் வந்து அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த படிக்கட்டில் கல்வெட்டாக வந்து பதிச்சிடுவாங்க. தட்டில் விழுற காசு, அப்புறம் உண்டியில் வர காசு இதெல்லாம் போட்டு தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த காசை போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணி யார்கிட்டயோ வந்து டொனேஷன் போய் நின்று கேட்காம கட்டியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். நான் 3 இயர்ஸாக அந்த கோயிலுக்கு வரேன். அப்போலாம் வந்து இங்கே பெருசாக கூட்டம் இருக்காது. பட் முருகருக்கு விசேஷமான நாள்லாம் வந்து காவடி எடுத்துகிட்டு வருவாங்க, ஜென்ம காவடிலாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ கூட வந்து கூட்டம் இருக்கிறப்ப கூட அந்த கட்டெல்லாம் கட்டி லைனில் நிற்க வச்சு 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா டிக்கெட்னு கொடுப்பாங்க இல்லையா ஒரு சில இடத்துல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க.
கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா 10 பைசா உங்களுக்கு செலவு கிடையாது. பூசாரி தட்டிலையோ இல்லை உண்டியிலையோ உங்களுக்கு விருப்பப்பட்ட காசை வந்து போடலாம். 10 ரூபாவோ 5 ரூபாவோ விருப்பப்பட்ட காசை போட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப அமைதியான, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு இடங்க இது. அமைதியான கோயில். முருகர் கோயில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன விசேஷம் அப்படின்னு ஐயா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். அடுத்து நாம் இப்போது பெருமாள் கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதாங்க ஏலகிரி பெருமாள் கோயில். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போயிருந்தப்போ மண்டப கட்டுற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் முருகர் கோயிலில் வீடியோ எடுத்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக பெருமாள் கோயிலில் வீடியோ எடுக்க முடியல. வெளியிலேருந்தே பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்தப்போ இங்கே திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஒரு வாட்டி திருக்கல்யாணம் பண்ணோம் எங்கள் மண்டப ஓப்பனிங்க்கு. அதை விட வந்து பெட்டராக ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து இங்கே திருக்கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். பட் கோவிட், லாக்டவுன் இதனால் வந்து எங்களால் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் திருக்கல்யாணம் பண்ணலான்னு வந்து யோசிச்சிருக்கோம். கோயிலுக்குள்ளே போன உடனே ரைட் சைடில் வந்து ஒரு பாம்பு மேலே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் போன வருஷம் வந்து திருக்கல்யாணத்துக்கு வந்தப்போ பெருமாளை ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பெருமாள் பக்கத்துலேயே வந்து ஆண்டாள் அவங்களும் இருப்பாங்க. அவங்கள சுற்றிட்டு பின்னாடி போனீங்கன்னா படிக்கட்டிருக்கோம். அதில் ஏறி போனீங்கன்னா ஒரு 4 சாமி இருப்பாங்க. இது வந்து ஆழ்வாருங்க. நம்ம ஆழ்வார், பெரிய ஆழ்வார், கோதை ஆண்டாள், இந்த மாதிரி நிறைய ஆழ்வார்ஸ் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு 4 சாமி இருப்பாங்க. என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா ஒரு சாமி இதை மூடி இருந்தாங்க, ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் எடுக்க முடியல. முருகர் கோயில் மாதிரி நான் பெருமாள் கோயிலுக்கும் வந்து அடிக்கடி வருவேன். முருகர் கோயில் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் கண்டிப்பாக வர கோயில் வந்து பெருமாள் கோயில் தான். இங்கே வந்து இன்னொரு கோயிலும் இருக்குன்னு சொன்னாங்க, சிவன் கோயில். அது வந்து மூடி இருக்குது, இப்போ ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி 3 வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்தப்போ. ஸோ அதையும் நாங்கள் போய் பார்க்கலாம், வீடியோ எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். வீடியோ கொஞ்சம் ஷேக்காக இருந்ததுதான் வந்து கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து என்கிட்ட கிம்பல்லாம் இல்லை. நான் வந்து அப்படியே நடக்கும் போதே எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ஆடிட்டே தான் இருக்கும். ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மண்டபம் கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கொடுத்துருக்காங்க. டொனேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காசை வந்து நீங்கள் டொனேஷனாக கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிடுச்சு. புரட்டாசி மாதம் தான் வந்து இங்கே திருக்கல்யாணம் நடக்கும். நீங்கள் புரட்டாசி மாதம் வந்தீங்கன்னா இங்கே திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். ஏலகிரியில் மொத்தம் 3 கோயில். ஒன்று முருகர் கோயில், பெருமாள் கோயில், அடுத்து சிவன் கோயில். நான் 2 கோயிலை காமிச்சிட்டேன். அடுத்து சிவன் கோயில் தான். சிவன் கோயில் வீடியோவை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோயிலையும் பிடிக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் எப்பயும் சொல்கிறத சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.